பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே தோத்திரம், ஹalleluya, ஹalleluya. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கரங்களை கும்பிட்டு பரிசுத்த மாதாவோடு இணைந்து நாம் பயணிப்போம், ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு நம்மை அர்ப்பணிப்பதின் பக்தி முயற்சியின் 20வது நாளுக்கு நாம் இன்று கடந்து வந்திருக்கின்றோம். இனி வருகின்ற 7 நாட்களில் நாம் பரிசுத்த மாதாவை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். 7 நாட்கள் அன்னையை பற்றிய ஒரு சில சிந்தனைகள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மாதாவை பற்றி சிந்திக்கின்ற முதல் நாளில் மாதா மேலான வணக்கம் பெற தகுதியுள்ளவர். இந்த விஷயத்தை பற்றி தான் நாம் பேச போகிறோம். மாதா மேலான வணக்கம் பெற தகுதியுள்ளவர். கத்தோலிக்க திருச்சபையில் புனித തോമസ് അക്വീനാസ് என்ற புனிதர் பரிசுத்த மாதாவே, மேலான வணக்கம் நாம் பரிசுத்த மாதாவுக்கு வழங்க வேண்டும். அதற்காக புனிதர் பயன்படுத்துகின்ற வார்த்தை ஹைப்பர் தூளியா என்பது மேலான வணக்கம். புனிதர்களை விட அதிகமான வணக்கத்தை பரிசுத்த மாதாவுக்கு வழங்கப்பட வேண்டும். ஹைப்பர் தூளியா என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். புனிதர்களுக்கு கொடுக்கிற வணக்கத்திற்கு தூளியா என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகின்றோம். அதே போல ஆண்டவருக்கு கொடுக்கின்ற ஆராதனைக்கு லாத்ரியா என்ற வார்த்தையை, லாட்டின் வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். இப்போ லாத்ரியா என்றால் ஆராதனை. அது கடவுளுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய விஷயந்தான். கடவுள் மட்டும்தான் ஆராதிக்கப்பட வேண்டும், புகழ்ந்து பாடப்பட வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். ஆராதனைக்கு உரியவர் கடவுள். அதற்காக பயன்படுத்துகின்ற வார்த்தை லாத்ரியா. அப்போ மாதாவு கொடுக்கிறது ஆராதனை அல்ல, மாறாக வணக்கம் தான். அது கப்ரியேல் சம்மனசு பரிசுத்த மாதாவை சந்திக்க வந்த பொழுது இந்த வணக்கத்தை தெரிவிக்கிறாள். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று வணக்கம் செலுத்துகிறார் கப்ரியேல் சம்மனசு. அதாவது விண்ணக தூதன், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னைக்கு செலுத்துறது வணக்கம் தான், ஆராதனை கிடையாது. அப்போ அதனால திருச்சபை இதுதான் நமக்கு எடுத்து உரைக்கின்ற மறையுண்மை. மாதாவுக்கு கொடுக்கிற வணக்கம் அது என்றால் மேலான வணக்கம். அப்போ கத்தோலிக்கா திருச்சபை ஏன் மாதாவுக்கு மேலான வணக்கத்தை கொடுக்கிறதுக்கு காரணமாக 3 விஷயங்கள் தான். அப்போ மாதாவினுடைய வாழ்க்கையை பற்றி நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த 3 விஷயங்கள் அவளுடைய வாழ்க்கையில, மாதாவினுடைய வாழ்க்கையில் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். ஏன் புனிதர்களுக்கு வணக்கத்தை கொடுக்கிறோம்? புனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வீர வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதனால புனிதர்களுக்கு வணக்கத்தை நாம் வழங்குகின்றோம். திருத்தந்தை பயஸ் 9ஆமன் மாதாவுக்கு கொடுக்கின்ற வணக்கத்தை பற்றி, மேலான வணக்கத்தை பற்றி இப்படி நமக்கு சொல்லி தருகிறார். அதாவது கடவுள் முடிந்தால் படைக்கப்பட்ட படைப்புகளில் மகிமை நிறைந்தவள் மரியாள் தான்.
இயற்கையிலே அவள் அழகு வாய்ந்தவள். சம்மனசுகளை விட, செராஃபிம் சம்மனசுகளை விட தூய்மை வாய்ந்தவள். அவளை புகழ்ந்து பாட விண்ணோர் மண்ணோர் ஒன்று சேர்ந்தாலும் பத்தாது. களங்கமில்லாத அழகான வெண்புறா, மலர்ந்து மனம் வீசுகின்ற ரோஜா மலர், பூர்ண தூய்மையுடையவள், என்றென்றும் அமலா, என்றென்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஒருபோதும் களங்கமில்லாத தூய வாழ்க்கை பெற்றவள், எம்மானுவேலே இயேசு கிறிஸ்துவே பெற்றெடுத்த இரண்டாம் ஏவாள், அவள் புகழ்ந்து பாடப்பட வேண்டும் என்று திருத்தந்தை பயஸ் த 9th நமக்கு எடுத்து சொல்லுகிறார். மாதாவுக்கு ஏன் நாம் மேலான வணக்கம் வழங்க வேண்டும்? ஒன்றாவது, லூக்கா நற்செய்தி 1 இறைவார்த்தை தான் இதற்கு அடிப்படையான இறைவார்த்தை. லூக்கா 1:28, அருளின் முழுமை கடவுள் மாதாவுக்கு வழங்கினாள். அருளின் முழுமை கடவுள் மாதாவுக்கு வழங்கினாள். அதனால கபிரியேல் சம்மனஸ் என்ன சொன்னார்? அருள் நிறைந்த மரியே வாழ்க, அருள் அவளில் நிறைவு பெற்றது. அருள், விண்ணக அருள் மொத்தம் அவளுக்கு வழங்கப்பட்டது. புனித அகஸ்டீனார் இதை பற்றி என்ன சொல்லுகிறார் என்றால், விண்ணக அரியணையில் வீற்றிருந்த கடவுள் மண்ணகத்திற்கு ஆக இறை மக்களை மீட்க வந்த பொழுது அவனுடைய விண்ணக அரியணைக்கு ஏற்றார் போல இந்த மண்ணுலகில அவனுக்கு ஒரு மண்ணக அரியணை ஏற்பாடு செய்ய வேண்டிய தேவை இருந்தது. விண்ணக அரியணையில் வீற்றிருந்த கடவுள் இந்த மண்ணகத்திற்கு மனிதனாக இறங்கி வரும் பொழுது அவனுடைய புகழுக்கு ஏற்றார் போல, அவனுடைய இயேசுவினுடைய வல்லமைக்கு ஏற்றார் போல மண்ணுலகில் ஒரு அரியணை அமைக்க வேண்டியது தேவையாக இருந்தது. அதனால பரிசுத்த மாதாவே கடவுள் மண்ணக அரியணையாக, இறைமகன் வீற்றிருக்கின்ற மண்ணக அரியணையாக, மண்ணக சிங்காசனமாக அவளை கடவுள் படைத்தார் என்று புனித அகஸ்டீனார் நமக்கு எடுத்துரைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் புகழுக்கு ஏற்றார் போல அவன் அமர்ந்திருக்கிற அரியணை மேலான அபிஷேகம் நிறைந்தவளாக மாற வேண்டும் என்பதற்காக எல்லா அருளும் கடவுள் அவளுக்கு, அவள் மீது பொழிந்தால் அவளுக்கு வழங்கினார். அதனால அருள் நிறைந்தவள். ஆதலால் பரிசுத்த மாதா புகழ்ந்து பாடப்பட வேண்டும் என்று இந்த இறைவார்த்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. மட்டுமில்ல, லூக்கா நற்செய்தி 1 இறைவார்த்தையில பரிசுத்த மாதா தன்னுடைய புகழ்ச்சி பாடல்ல இப்படி பாடுகிறார். லூக்கா நற்செய்தி 1 இறைவார்த்தையில, இன்று முதல் எல்லா தலைமுறையும் என்னே பேறு பெற்றவள் என்று புகழ்ந்து பாடுவார்கள். இது முதல் எல்லா தலைமுறையும் என்னே பேறு பெற்றவள் என்று புகழ்ந்து பாடுவார்கள். இது ஒரு வாக்குறுதி தான், இது ஒரு இறைவாக்கு தான். பைபிள்ல நாம் வாசிக்கிறோம், மண்ணும் விண்ணும் ஒழிந்து போம், ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது, ஒழியவே ஒழியாது. மண் ஒழிந்து போகலாம், விண் ஒழிந்து போகலாம், ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தை ஒழியவே ஒழியாது. இது சொல்லப்பட்ட வார்த்தை தான். லூக்கா நற்செய்தி 1 இறைவார்த்தை என்பது பைபிள்ல லூக்கா நற்செய்தியில கடவுள் சொல்லுகின்ற வார்த்தை தான். இந்த வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. அப்ப இந்த இறை வார்த்தை நிறைவேற வேண்டுமா? மாதா கட்டாயமாக புகழ்ந்து பாடப்பட வேண்டும். மாதா புகழ்ந்து பாடப்படாமல் இருந்தால் லூக்கா நற்செய்தி 1 இறைவார்த்தை பைபிள்ல இல்லை என்று நினைக்கணும். அப்ப அது இருக்கிற வரையிலும் மண்ணுலகத்தில விண்ணுலகில அவள் புகழ்ந்து பாடப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம் தான். அப்ப கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்றார் போலதான் பரிசுத்த மாதாவே மரியே வாழ்க,
புகழ்ந்து அவளுக்கு மேலான வணக்கத்தை நாம் வழங்குவதற்கு காரணம் அது கடவுள் திட்டம்தான். எலிசபெத் அம்மாவின் வீட்டிற்கு பரிசுத்த மாதா விரைந்து வந்த பொழுது எலிசபெத் அம்மா பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு லூக்கா நற்செய்தி 1:41b 42 இரண்டு இறைவார்த்தைகளில கடவுளின் தாய் என் அருகில் வருவதற்கு எனக்கு என்ன அர்ஹதை, எனக்கு என்ன தகுதி என்று கடவுளின் தாயே என்று பரிசுத்த மாதாவே எலிசபெத் அம்மா புகழ்ந்து பாடுகிறாள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, நீ பெண்களில் பேறு பெற்றவள். மாதாவே பார்த்து எலிசபெத் அம்மா சொல்றது, நீ பெண்களில் பேறு பெற்றவள், உன்னுடைய உதரத்தின் கனியாகிய இயேசுவும் பேறு பெற்றவன். அப்போ மாதாவே நீ பேறு பெற்றவள் என்று பைபிள்ல எலிசபெத் அம்மா பரிசுத்த மாதாவே புகழ்ந்து பாடுகிறார். எலிசபெத்தின் வீட்டிற்கு பரிசுத்த மாதா விரைந்து கடந்து வந்த பொழுது, அப்ப இது எலிசபெத் அம்மா தானாக சொன்னாளா? இந்த இறைவார்த்தை தானாக சொல்லல. பின்ன யார் சொல்றார் இந்த இறைவார்த்தை? லூக்கா நற்செய்தி 1:41b என்ற இறைவார்த்தை சொல்றது, அவள் முற்றிலும் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டாள். எலிசபெத் அம்மா முற்றிலும் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டாள். ஆட்கொள்ளப்பட்ட பிறகு எலிசபெத் அம்மா சொல்லுகின்ற வசனம் தான், நீ பெண்களில் பேறு பெற்றவள். அப்ப பெண்களில் அவள் பேறு பெற்றவள், அவள் மேலான வணக்கத்துக்கு உரியவள் என்று யார் வெளிப்படுத்துகிறார்? பரிசுத்தாவிதா. எலிசபெத் தானாக இந்த ஜெபம் சொல்லவில்லை. ஆதலால் பரிசுத்த ஆவி விரும்புகிறார் மாதா பேறு பெற்றவள் என்று புகழ்ந்து பாடப்பட வேண்டும் என்று. ஆதலால் தான் சொல்றேன், இறைவார்த்தை தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது, பரிசுத்த மாதா புகழ்ந்து பாடப்பட வேண்டும், மேலான வணக்கத்துக்கு உரியவள். பரிசுத்தாவிதா இந்த வணக்கத்தை எலிசபெத் அம்மாவுக்கு நாவில் வைத்து கொடுத்தார். அப்ப அருள் நிறைந்தவள், விண்ணக ஆசீர்வாதம் பெற்றவள், ஆதலால் அவள் மேலான வணக்கத்தை பெற தகுதியுள்ளவர் என்று பைபிள் நமக்கு திட்டவட்டமாக எடுத்து சொல்லுகிறது. இரண்டாவது விஷயம், ஏன் நாம் மாதாவை புகழ்ந்து பாட வேண்டும்? மேலான வணக்கம் ஏன் மாதாவுக்கு வணங்க வேண்டும்? எதுக்கு அவளுக்கு அந்த வணக்கத்தை வழங்க வேண்டும்? அதாவது மரியம் மட்டும்தான் கடவுள் தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்டவள். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகளில் மரியாளை மட்டும்தான் தன்னுடைய தாயாக தேர்ந்தெடுக்க கடவுள் திருவுளம் கொண்டார். ஆதலால் நமது மீட்புக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில பிறக்க கடவுள் தேர்ந்து கொண்ட பாத்திரந்தா பரிசுத்த மாதா. யோவான் நற்செய்தி 1:1 இறைவார்த்தையில் நாம் வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்து, வார்த்தை கடவுளாக இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளாக இருந்தார், வார்த்தை கடவுளோடு இணைந்திருந்தது என்று யோவான் நற்செய்தி 1:1 இறைவார்த்தையில தான் வாசிக்கிறோம். யோவான் 1:14 நாம் என்ன வாசிக்கிறோம்? வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அப்போ வார்த்தை மனு உருவாகி நம்மிடையே குடிகொள்வதற்கு அவளுடைய உதரத்தை, அவளை கடவுள் தன்னுடைய பாத்திரமாக, தன்னுடைய கருவியாக, மண்ணகத்திற்கு இறங்கி வருகின்ற கருவியாக பரிசுத்த மாதாவே கடவுள் தேர்ந்து கொண்டார். அப்போ மாதா என்றால் கனெக்டிங் லிங்க் தான். விண்ணக கடவுளை மண்ணகத்திற்கு இறக்கி கொண்டு வருகின்ற பாத்திரம். அவள் வழியாகத்தான் ஆண்டவர் இந்த மண்ணுலகிற்கு இறங்கி வந்தார். அதனால் அவள் வழியாகத்தான் நாம் யார்கிட்ட போய் சேரணும்? கடவுள்கிட்ட போய் சேரணும். அவள் வழியாக நாம் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். அவள் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் புகழ்ந்து பாட வேண்டும். மரியாள் கடவுளின் பாத்திரமாக, கடவுளை தாங்கிய இல்லமாக மாறியதனால திருச்சபை நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், பரிசுத்த மாதா மேலான வணக்கத்துக்கு உரியவள் என்று திருச்சபை திட்டவட்டமாக தன்னுடைய போதனை வழியாக நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார். மூன்றாவது, ஏன் மாதாவுக்கு
நாம் மேலான வணக்கம் செலுத்த வேண்டும். புனிதர்களை விட அதிகமான மேலான வணக்கம் ஏன் நான் மாதாவுக்கு வழங்க வேண்டும்? மூன்றாவது விஷயம், வாழ்நாள் முழுவதும் கடவுளின் திருவுளத்திற்கு அவர் கீழ்ப்படிந்தார். கடவுளின் திருவுளம் இல்லாமல் வேற எதுவும் தன்னுடைய வாழ்க்கையில மாதா முக்கியத்துவம் தரல. அப்போ இதோ ஆண்டவரின் அடிமை என்று தன்னுடைய உடலை அர்ப்பணித்தா, தன்னுடைய உள்ளத்தை அர்ப்பணித்தா, தன்னுடைய ஆத்மாவை அர்ப்பணித்தா நிமிடங்களில் இருந்து அவள் இறக்கிற வரையிலும் நிரந்தரம் கடவுளின் திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து கடவுளின் அடிமையாக இறைவார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தாயாக அவள் வாழ்ந்ததினால அவள் மேலான வணக்கம் பெற தகுதியுள்ளவர் என்று திருச்சபை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆதலால் பரிசுத்த மாதாவே நாம் வணங்குவோம், அவளோடு இணைந்து பயணிப்போம். பரிசுத்த மாதாவை பற்றி லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த மாதா என்றால் மறைந்திருக்கிறவள். மறைந்திருக்கிறவள் அதாவது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி பணியில, அதே போல அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி பணி இந்த மண்ணுலகத்துக்கு அறிவித்த பொழுது கடவுள் அவளை மறைத்து வைத்தார். அப்ப கிறிஸ்துவின் நற்செய்தி பணியில, அதே போல அப்போஸ்தலர்கள் ஆதிகால திருச்சபை கட்டி எழுப்பும் பொழுது கடவுள் அவளை மறைத்து வைத்தார். புனித லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் என்ன சொல்றாருன்னா, அவளை மறைத்து வைப்பதில் ஆண்டவர் மகிழ்ச்சி கொண்டார். அவளை மறைத்து வைப்பதில் கடவுள் மகிழ்ச்சி கொண்டார். அப்ப மறைச்சு வைக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒரு காலகட்டத்தில் வெளியே வந்தே ஆகணும். பைபிள்ல நாம் வாசிக்கிறோம்ல, தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்த பெறுவார். தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்த பெறுவார். இயேசு ஆண்டவர் 30 ஆண்டு காலம் ரகசிய வாழ்க்கை வாழ்ந்து தன்னையே மறைத்து வைத்தார். மறைத்து வைத்த பிறகு 3 ஆண்டுகள் தன்னையே வெளிப்படுத்தினார். அப்ப மறைத்து வைக்கப்பட்ட ஒரு காலம் இருக்கு. மறைத்து வைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். மறைத்து வைக்கப்பட்ட இயேசு ஆண்டவர் 30 காலம் மறைந்த வாழ்க்கை வாழ்ந்தார். மறைந்த வாழ்க்கை வாழ்ந்த பிறகு வெளிப்படுத்தப்பட்ட வாழ்க்கை 3 ஆண்டுகள் தான். அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து இயேசு கிறிஸ்து கடவுளுடைய நற்செய்தி இந்த மண்ணகத்தில பறைசாற்றினார். விண்ணக அரசே இந்த மண்ணில நிறுவினார். மறைத்து வைக்கப்பட்ட ஒரு பொருள் ஒரு காலகட்டத்தில் வெளியே வந்தே ஆகணும். நிரந்தரமாக மறைந்திருக்க முடியாது. அதனால மாதா மறைந்திருக்கிறவள் என்று லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் சொல்றாரு. ஒரு காலம் வரும் பொழுது மறைத்து வைக்கப்பட்டவள் வெளியே வர வேண்டும். அதனால இந்த காலம், இது புதிய காலகட்டம். திருச்சபையே மாதாவே வெளிப்படுத்த வேண்டிய காலம்தான். காரணம், யோவான் நற்செய்தி 19வது அதிகாரத்தில் 25 27 முடிய இறைவசனங்களில் மறைத்து வைக்கப்பட்ட மாதாவே எங்க கொண்டு வர, ஸ்டேஜுக்கு கொண்டு வர இயேசு ஆண்டவர். இதோ உன் தாய். இவ்வளவு காலம் இவள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தாள். இனி நீ என்ன செய்யணும்? யோவானே, இந்த தாயே உன்னுடைய தாயாக உன்னுடைய வாழ்க்கை பயணத்துல, உன்னுடைய ஊழிய பாதையில, உன்னுடைய அனுதின வாழ்க்கையில இவளோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்று யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 25 27 முடிய இறைவார்த்தைகள்ல கடவுள் பரிசுத்த மாதாவே யோவானுக்கு அர்ப்பணிக்கிறார். அப்ப அந்த யோவான் என்ன செஞ்சார்? அந்நேரம் முதல் அச்சீடர் அவரே தம் வீட்டில் ஏற்று ஆதரவளித்து வந்தார். அப்ப முதல் திருச்சபை சிலுவையின் கீழ் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் பங்கு சேர்ந்த திருச்சபையின் முதல் உறுப்பினர் யோவான் பரிசுத்த மாதாவே எனக்கு வேண்டாம், மாதாவே எனக்கு வேண்டாம் என்று திருச்சபையின் முதல் உறுப்பினராகிய த டிசைபிள் ஆஃப் ஜீசஸ், சிலுவையின் கீழ் நின்ற சீடன் பரிசுத்த மாதாவே ஏற்றார், ஆதரவளித்தார், அவளோடு இணைந்து பயணித்தாள் என்று தான் பைபிள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. மாதாவே என்ன செய்யணும்? ஒரு கிறிஸ்தவனாக இருந்தா
ஒரு சீடனாக இருந்தா, ஒரு அப்பஸ்தலராக இருந்தா, ஒரு நற்செய்தி பணியாளராக இருந்தா எனக்கு வேணாம். அப்படி எல்லாம் சொல்ல வேண்டியது. நாம் நமது ஊழிய பாதையில அவளை ஏற்று அன்பு செய்து அவளோடு இணைந்து பயணிக்கும் பொழுது நமது வாழ்க்கை என்பது அதிசயம் நிறைந்த ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக மாறும் என்பதில் ஐயம் கிடையாது. அதனால மாதா புகழ்ந்து பாடப்பட வேண்டும், மகிமை பெற வேண்டும். அவள் வாழ்க்கையில் ஊழியத்தின் நமது ஊழிய பாதையில நம்மோடு இணைந்து பயணிக்க வேண்டும். அப்பொழுது நமது ஊழிய பாதை அர்ப்பண வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் அர்த்தமுள்ளதாக அபிஷேகமுள்ளதாக மாறும் என்பதில் ஐயமே கிடையாது. அதனால இந்த 7 நாட்களில் பரிசுத்த மாதாவோடு இணைந்து பயணிக்க முயலுவோம். இன்று நான் பரிசுத்த மாதாவோடு இணைந்து பயணிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு சில அதிசயங்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது 2001ஆம் ஆண்டு நான் கரிம்பா என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல, கேரளாவிலே கரிம்பா என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல 110க்கும் மேற்பட்ட தெருவு மக்களை வளர்த்தி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை உங்களுக்கு சாட்சியப்படுத்த விரும்புகிறேன். 2001ஆம் ஆண்டில் தெருவு மக்களுக்கான ஆசிரமத்தில் ஒரு நாள் கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போனதுனால தண்ணி அடிக்க முடியறதில்ல, பாத்ரூம் கழுக முடியறதில்ல, மக்களுடைய துணி துவைக்க முடியறதில்ல, கிச்சனில் சமைக்க முடியறதில்ல, தண்ணி இல்லை. ஆசிரமத்தில் ஜென்ரேட்டரும் கிடையாது. அப்போது ஆசிரமத்தில் கூடிய ஊழியர்கள் எல்லோரும் என்கிட்ட ஃபாதர் நமக்கு ஒரு ஜென்ரேட்டர் வாங்கணும், கட்டாயமாக வாங்கி ஆகணும். இப்போ நான் சொன்னேன், என்னுடைய ஆசிரமத்தில் என் கையில் பணம் இல்லை, எப்படி ஜென்ரேட்டர் வாங்குறது? ஜென்ரேட்டர் வாங்குறதுக்கான பணம் இல்லை என்று சொல்லிட்டு பணப்பெட்டி திறந்து காமிச்சேன். அப்போ என்னுடைய ஊழியர்கள் என்கிட்ட சொன்ன, ஃபாதர் நீ அப்படியெல்லாம் சொல்லிட்டு ஒரு பயனும் கிடையாது, நீ தான் ஆசிரமத்தினோட டைரக்டர், அதனால் ஜென்ரேட்டர் வேணும், எங்களுக்கு தண்ணி தேவை, கிச்சனில் அதே போல் மக்களை குளிப்பாட்டுறதுக்காக மற்ற விஷயங்களுக்காக தண்ணி தேவை, ஜென்ரேட்டர் கட்டாயமாக தேவைதான் என்று சொல்லிட்டு என்கிட்ட அவர்கள் முறையிட்ட பொழுது நான் என்ன பண்ண வேண்டும்? என்னால் என்ன தான் பண்ண முடியும்? ஒன்று நான் பண்ணிட்டேன். அன்னைக்கு என்னுடைய ஆசிரமத்தில் இருந்தால் கார்மேல் அன்னையின் சொருவத்துக்கிட்ட முன்னாடி போய் முட்டி போட்டுக்கிட்டு வேண்டிக்கிட்டேன், மாதாவே எனக்கு ஒரு ஜென்ரேட்டர் வாங்கி தரணும், இது தேவைதான், தராமல் இருந்தால் நல்லாவே இருக்காது சொல்லிட்டு மாதா கிட்ட நான் மண்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டேன். 24 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு ஜென்ரேட்டர் வேணும், இல்லைன்னா நீ எனக்கு தாயும் கிடையாது, நான் உனக்கு மகனும் கிடையாது. கொஞ்சம் ஓவர்ல அப்படியெல்லாம் பேசுறது. பின்ன பேசாமல் இருக்க என்ன பண்ண முடியும்? கடவுள் கொடுத்தாங்கல்ல ஒரு தாயை, இது இவள் உனக்கு தாய் என்று சொல்லிட்டு சிலுவையில் உயிர் விடும் பொழுது இவ்வளவு உனக்கு தாயாக இருக்கணும் என்று சொல்லிட்டு உன்னையே அம்மாவுக்கு அர்ப்பணிக்கணும்ல, அம்மாவோட இது பயணிக்கும்ல. அப்போ கடவுள் கொடுத்த கிஃப்ட் தானே பரிசுத்தமாக தான். அப்போ வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்த பொழுது, ஒரு சோதனை வரும் பொழுது, ஒரு சோர்வு வரும் பொழுது அம்மாவின் உதவி தேடணும்ல. அதனால மாதா கிட்ட முட்டி போட்டுட்டு நான் மாதா கிட்ட என்ன சொல்றது வார்னிங் கொடுத்தேன், 24 மணி நேரத்துக்குள்ள எனக்கு ஜென்ரேட்டர் கொடு, இல்லைன்னா நானும் உனக்கு மகன் கிடையாது, நீ எனக்கு தாய் கிடையாது. என்னாச்சுன்னா 24 மணி நேரத்துக்குள்ள. அப்போ அந்த காலகட்டத்தில் பக்தியின் ஆர்வ கோளாறுல நான் மாதா கிட்ட ஒரு பொருத்தனை வச்சுட்டேன், ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டேன். அம்மா நீ எனக்கு மட்டும் ஜென்ரேட்டர் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நான் மாதாவின் சொருவத்தை தாங்கி வேளாங்கண்ணி கோயிலுக்கு பிச்சை எடுத்து திருப்பயணம் போயிடுறேன். அதாவது பணம் எடுக்காம, லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தைக்கு ஏற்றார் போல பணம் எடுக்காம மாதாவினோட சொருவத்தை மட்டும் தாங்கி வேளாங்கண்ணி திருக்கோயிலுக்கு திருப்பயணம் போயிடுறேன், எனக்கு ஜென்ரேட்டர் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுட்டேன். 24 மணி நேரத்துக்குள்ள ஜென்ரேட்டர் வாங்குறதுக்கான பணம் பரிசுத்த மாதா சேர்த்து கொடுத்தாங்க. வித்தின் 24 hours 24 மணி நேரத்துக்குள்ள பணம் வந்துருச்சு. 2021ஆம் ஆண்டு ஆரம்பிச்ச திருப்பயணம் தான். மாதாவினுடைய உருவத்தை தாங்கி வேளாங்கண்ணிக்கு பயணிக்கிற பயணம் 2001ஆம் ஆண்டு ஆரம்பிச்சுதான். பணம் இல்லாமல் மாதாவினுடைய சொருவத்தை தாங்கி வேளாங்கண்ணி கோயிலுக்கு நடக்கிற பயணம்.
இப்பவும் அது தொடர்ந்து கொண்டு இது 24வது வருஷம் தான். 2025ஆம் ஆண்டில் பயணம் போன 24வது ஆண்டு. அப்போது கடந்த 2013ஆம் ஆண்டிலிருந்து என்னோடு சேர்ந்து பயணிக்கிற மாதாதா இந்த ஆரோக்கிய அன்னை. 2013ஆம் ஆண்டிலிருந்து என்னோடு இணைந்து பயணிக்கிற தாய், ஆரோக்கிய தாய். அப்போ இந்த மாதாவின் சொருவத்தை தாங்கித்தான் நான் கோயிலுக்கு, வேளாங்கண்ணி கோயிலுக்கு பயணம் ஆரம்பிச்சிடுவேன். அப்போ என்னுடைய துயரத்தில், என்னோட சங்கடத்தில், என்னோட கவலையில், என்னோட வேதனையில், என்னோட வாழ்க்கை பயணத்தில் துணை நிற்கிறவள் தான் ஆரோக்கிய மாதா, இல்லைன்னா கார்மேல் மாதா. அப்போ யோவான் പരിശുദ്ധ മാതാവെ വീട്ടിലേറ്റ് ആദരവളിത്താർ. ഒരു ക്രിസ്തവൻ வாழ்க்கையில கஷ்டம் வரும்பொழுது இவரை தன் வீட்டிலேற்று ஆதரவளித்து இவரோடு இணைந்து பயணிக்கும் பொழுது எண்ணற்ற அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்க்கையில நிகழும் என்பது ஐயமே கிடையாது. அதனால மறைந்திருக்கிற தாய் இந்த காலகட்டத்திற்காக திருச்சபைக்காக கடவுள் வெளிப்படுத்தி கொடுத்தார், இதோ உன் தாய் என்று. அப்ப இந்த தாயை நமக்கு வழங்கியதாக இருந்தால் ஒரு உண்மை சீடன் இவரே நமது வாழ்க்கை பயணத்தில் கூட சேர்த்து அம்மாவோடு இணைந்து பயணிக்கும் பொழுது நமது வாழ்க்கை மிகவும் அர்த்தமுள்ளதாக, அபிஷேகமுள்ளதாக மாறும் என்பதில் ஐயமே கிடையாது. அதனால இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த மாதாவோடு இணைந்து பயணிப்போம். அவளை நமது தாயாக ஏற்றுக்கொண்டு நமது துயரங்களிலே, சங்கடங்களிலே, கவலைகளிலே அவளோடு இணைந்து பயணிக்கும் பொழுது நமது சாட்சிய வாழ்க்கை, நமது கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் அர்த்தமுள்ளதாக, அபிஷேகமுள்ளதாக மாறும். அதனால் அன்னையின் அற்புத கரங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து கரங்கள் கும்பிட்டு ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, முத்திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசு ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசு ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசு ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசு ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசு ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம். தூய்மையானவரே உம்மை ஆராதிக்கின்றோம், இனிமையானவரே உம்மை ஆராதிக்கின்றோம், தூய்மையானவரே உம்மை ஆராதிக்கின்றோம், இனிமையானவரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசு ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசு ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம். நற்கருணையில் வீற்றிருக்கின்றார். നമ്മെ ആശീർവദിക്ക, നമ്മെ അരവണയ്ക്ക, നമ്മെ പുനിതപ്പെടുത്ത, പാവപ്പഴക്ക വഴക്കങ്ങളിൽ നിന്ന് നമ്മെ വിടുവിക്ക അവർ വിരുമ്പുകിன்றார். ஆண்டவர் இயேசுவுக்கு பரிசுத்த கார்மேல் அன்னை வழியாக அவருடைய தூய காயங்களுக்கு, அவருடைய திறக்கப்பட்ட திரு இருதயத்திற்கு நமது ஆசிரமத்தையும் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் அகில உலக நோயாளிகளையும் ஒப்புக்கொடுப்போம், ஜெபிப்போம். இயேசுவே தாவீதின் குமாரனே, இயேசுவே என் அன்பு தெய்வமே, என் மீது, என் குடும்பத்தின் மீது, என் தேசத்தின் மீது, திருச்சபையின் மீது, கார்மேல் தியான இல்லத்தின் மீது, ஊழியங்களின் மீது இரக்கமாயிரும் என்று தெய்வீக இரக்கத்திற்காக இப்பொழுது நாம் ஜெபிப்போம். துயர மறைப்பொருள்களின் இயேசுவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நமது கிறிஸ்தவ சாட்சிய
வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நமது அர்ப்பண துறவற வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தையும் அதன் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களை, ஜெப நண்பர்கள், உதவியாளர்கள் அனைவரையும் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தில் எல்லா மாதங்களிலும் நடைபெறுகின்ற 2 உள்ளிருப்பு தியானங்களுக்காக, இந்த உள்ளிருப்பு தியானங்களில் கடந்து வருகின்ற இறை மக்களுக்காக, அவர்களை பரிசுத்த மாதாவின் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தில் எல்லா மாதங்களிலும் நடைபெறுகின்ற முதல் சனிக்கிழமை பகல் ஜபத்திற்காக, இந்த ஜபத்திற்காக ஏராளமானோர் இந்த இல்லத்திற்கு கடந்து வருவதற்கும், அந்த நாட்களில் இந்த இல்லத்தில் அதிசயங்களும் அற்புதங்களும் நோய் நீங்குதலும் நடப்பதற்கு ஆகவும் ஒரு நாள் ஜப வழிபாடை பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தில் நடைபெறுகின்ற 3வது வெள்ளிக்கிழமை இரவில் நடைபெறுகின்ற இரவு ஜபத்தையும், அந்த ஜபத்தில் கலந்து கொள்ள வருகின்றவர்களையும், அதை தலைமை தாங்கி நடத்துகின்ற அருட்தந்தியர்களையும் ஊழியக்காரர்களையும் பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்திலிருந்து வெளியே நடக்குகிற எல்லா வெளியூர் புரோகிராமுகளுக்குமாக, மினிஸ்ட்ரிக்குமாக, இந்த மினிஸ்ட்ரிகளை பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தின் பொருளாதார தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக, இந்த இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற கட்டுமான பணிகளுக்காக, பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு தியான இல்லத்தின் எல்லா பொருளாதார தேவைகளையும் அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தை தங்களுடைய ஊழியம் வழியாக இந்த இல்லம் ஆரம்பித்த நாளிலிருந்து இந்த இல்லத்தில் தன்னலமின்றி ஊழியம் செய்கின்ற எல்லா ஊழியக்காரர்களுக்காக, அவர்களது குடும்பங்களுக்காக, அவர்களது ஜெப விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவர்களை கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தில் ஊழியம் செய்கின்ற வாலிப மக்களுக்காக,
அவர்களுடைய ஜபக்கருத்துகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இந்த வாலிப மக்களிலே செமினாரியிலே சேர்ந்து பயிலுகின்ற எல்லா எங்களது மக்களுக்காக அவர்களை பரிசுத்த மாதாவின் மாசற்றீதத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தேசத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தியான இல்லத்திற்கு கடந்து வந்து தியான இல்லத்தினுடைய ஊழியங்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக பரிந்துரை ஜெபிக்குகின்ற பரிந்துரையாளர்கள், இரவிலும் பகலிலும் இந்த இல்லத்திற்காக பரிந்து பேசுகின்ற பரிந்துரையாளர்களையும் அவர்களது குடும்பங்களையும் ஆண்டவருடைய பரிசுத்த மாதாவினுடைய மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கடந்த பல ஆண்டுகளாக இந்த இல்லத்தை அன்போடு வழிநடத்தி செல்லுகின்ற இந்த இல்லத்தின் டைரக்டர் இயக்குனர் அருட்தந்தை ஸ்டீஃபன் அவர்கள் உடல் நலத்திற்காக அவர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவரே பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயம் வழியாக இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்மையும் கார்மேல் தியான இல்லத்தின் ஊழியங்களையும் ஜபக்கருத்துக்களையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, கடந்த காலங்களிலெல்லாம் எங்களை வழி நடத்தியதற்காக, இந்த இல்லத்தின் ஊழியங்களை வழி நடத்தியதற்காக, ஊழியக்காரர்களின் வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழச் செய்ததற்காக, இந்த இல்லத்தில் பணிபுரிகின்ற அருட்தந்தையர்களை ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கார்மேல் தியான இல்லத்தையும் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் அருட்தந்தையர்களையும் இயேசு ஆண்டவருடைய திறக்கப்பட்ட திரு இருதயத்திற்கு அர்ப்பணித்து மாண்புயர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தின உம்முடைய பாடுகள் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இரண்டு கரங்களும் நற்கருணைக்கு நேராக நீட்டி குரல் எழுப்பி வாய் திறந்து ஒன்று சேர்ந்து ஸ்துதிப்போமா ஆண்டவரை நோக்கி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ தெய்வமே, எங்களை நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கின்றோம் இயேசுவே. குரல் எழுப்பி ஸ்துதிப்போமா ஆண்டவரை உற்று பார்த்து ஸ்துதிப்போமா. இதோ நற்கருணை ஆண்டவரை பார்த்து ஸ்துதிப்போமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை. ஆராதிக்கின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆராதனை